ஹரே கிருஷ்ணா. நம்ம ரகு மகாராஜாவுடைய பெருமைய அந்த தப்போதன சாது ராம தர்பார்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். எப்படி ரகுவோட காலத்திலேருந்தே ராவணன் இருந்தான்னு. ரகு யாரு அப்படின்னா ராமருடைய சூரிய வம்சத்துல வந்த ஒரு ராஜா. அதாவது சகர மகாராஜா, திலீப், அதுக்கப்புறம் ரகு, அதுக்கப்புறம் அஜன், இந்த மாதிரி நிறைய, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அதுக்கு நடுவுல ராஜாக்கள் இருந்து அதுக்கப்புறம் வந்தவர் நம்ம ராமர். அதனால அந்த ரகுவுடைய பிரதாபங்களை சொல்லிட்டு இருக்கார். அப்ப நம்ம பார்த்தோம் எப்படி ராவணன் யாச்சகம் கேட்கறா சண்டைக்காக. அப்ப ரகு மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சரையு நதியில ஒரு கையால ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படி அந்த குழந்தைகள்லாம் வரையும் இல்லையா மண்ணில், அது மாதிரி வரைஞ்சு இது தாண்டா உன்னோட லங்கா, கரெக்டா இருக்கா பாருன்னு ஒரு இடமா சொல்ல ராவணனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். இவருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயங்கள்லாம்? நம்ம லங்கை திரிகுடமலையே தாண்டலங்கிற இவர் எங்க லங்கைய பார்த்தார் அப்படின்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள அவர் சொல்றாரு, இதோ அந்த வரைஞ்ச இடத்துல அப்படி கையால அவர் துடைக்கிறார். துடைச்சுட்டு இந்த இடம்லாம் அங்க இருக்கான்னு போய் பாருன்னோம்னா ராவணனுக்கு சரி யுத்தம்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அங்க போனாக்க அவர் சொன்ன மாதிரியே அந்த இடங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்தாப்லயோ இல்லைன்னா எரிஞ்சு போனாப்லயோ இல்ல, அதெல்லாம் அப்படியே தரையோட தரைய அப்படியே தரை பிளாட்டா இருக்கு. அந்த இடங்கள்லாம் அவனோட உத்தியானம், அவனுடைய பேலஸ், அவனுடைய அந்த புறம் எல்லாம் அப்படியே தரையோட தரையா இருக்கு. வெறும் ஒரு மண்ணு லேண்டா இருக்கு. இனி எல்லாம் புதுசா கட்டணுங்கிற மாதிரி ஒரே ஆச்சரியம். அதனால இவன் கண்டிப்பா இவனோட சண்டை போட்டு ஜெயிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா என்னோட பெருமையா எனக்கு இல்லாம போயிடும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு ஏதோ சில சித்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் பண்ண முடியறது. ஏன்னா என்னோட வீரத்துக்கு ஏத்தாப்புல இந்த ரகு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சு இவர் சண்டைக்கு வராரு. தெரிஞ்ச உடனே ரகு என்ன பண்றார், உடனே அவர் பிரார்த்தனை பண்றார். அவர் பிரார்த்தனை பண்ணி அவர் ஒரு ராவணனை வதம் பண்றதுக்காக வேண்டி அவர் ரங்கநாதர், அவரோட குலதெய்வம் ரங்கநாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்றார். இந்த மாதிரி எனக்கு ஒரு இவனை வதம் பண்றதுக்கு எனக்கு ஒரு அஸ்திரம் வேணும்னு அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண அவருக்கு ஒரு அஸ்திரம் கையில கிடைக்கிறது. அந்த ரகு அந்த அஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த பானம் அந்த வில்ல எடுத்துட்டு வில் அம்ப எடுத்துட்டு அவர் ரெடியா இருக்கார் இங்க ராவணன் வரத்துக்கு. ராவணன் அப்படி ஆகாச மார்க்கமா வந்துட்டு இருக்கான். இப்ப யுத்தம் ஆரம்பிக்க போறது. அதுக்குள்ள அங்க நடுவுல டக்குன்னு ஒருத்தர் வர்றார். அவர் யாருன்னா பிரம்மா. பிரம்மா அங்கேருந்து ரகு கிட்ட சொல்றார், ரகு யுத்தம் இப்ப நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப இவன் சொல்றான், இல்ல அவதான் என்ன அவன் தான் யுத்தத்துக்கு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற. அப்படிலாம் இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இந்த பானத்தை போட்டேன்னா ஒரு ஒரு அதே நிமிஷம் அந்த தட்சணம் ராவணனோட பிராணம் போயிடும், அது உறுதி. ஏன்னா அந்த பானத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இது எனக்கு தெரியும். ஆனா நான் எனக்கு விதின்னு ஒரு பெயர் இருக்கு. பிரம்மாவுக்கு ஒரு பெயர், அதாவது எல்லாருடைய விதியை எழுதுறவர்ங்கிறதுனால அவருக்கு விதின்னு ஒரு பேரே இருக்கு. நானே ஒரு விதி. நான் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கேன். அவன் 72 சதுர்யுகம் அவன் வாழ்வான் அப்படின்னு. அதாவது அவன் என்ன கிட்ட அவன் அமரன் ஆறதுக்காக ஒரு வரம் கேட்டான். அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொன்ன போது எனக்கு லாங் லைஃப் வேணும்னு கேட்டதுனால நான் இப்படி கொடுத்தேன். என்னுடைய பிரார்த்தம், என்னுடைய டே இருக்கிற மட்டும் நீ இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். 72 சதுர்யுகம் அவன் இருப்பான். அதனால இப்ப இந்த அவனுக்கு அந்த டயத்தை குறிச்சது நான் தான். அதனால அதை இப்ப பாதியில அப்படி ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவும் ரகு அப்படியா சரின்னு. ஏன்னா இவர் நல்ல பக்தர் இல்லையா, அவர் சொன்ன பேச்ச கேட்பார். அவர் உடனே என்ன சொல்ற, அப்படின்னா நீங்க சொன்னானா சரி, நான் அவனோட யுத்தம் பண்ணல அப்படின்னு. இத அவன் பாத்துடுறான். யாரு, ஏதோ பிரம்மா ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. பிரம்மா பேசுறான்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருது. அதாவது இவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்ங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். நம்ம பேசாம யுத்தம் பண்ணி தோத்து அவமானப்படலாமா இல்ல போயிடலாமான்னு பார்த்துட்டே இருக்கும்போது பிரம்மா இங்க சொல்ற. அப்ப ரகு கேக்குற பிரம்மாட்ட, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், நான் யுத்தம் பண்ணல இப்போ.
அவனோட சண்டை போடல. ஆனா இந்த அம்ப வந்து இந்த வில்ல வந்து இந்த நான் இவனுக்காக வேண்டி இந்த அஸ்திரத்தை நான் எடுத்து எனக்கு கையில வந்துருத்தே, இப்ப இதை நான் பிரயோகம் பண்ணலைன்னு இது வந்து ரொம்ப தப்பாயிடுமே, இது எனக்கே இல்ல, இது வந்து எங்க ஊருக்கே ஒரு ஆபத்தெல்லாம் முடியும், அதனால இந்த பானத்தை வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு உடனே இப்ப பிரம்மா சொல்ற, நீ கவலைப்படாத, அந்த அம்ப வந்து என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன், இவனுக்கு வந்து சாவு எப்படின்னு எனக்கு தெரியும், அந்த இவனுடைய சாவும் போது கண்டிப்பா இந்த அம்பால தான் வந்து அவனுடைய மரணம் வந்து சம்பவிக்கும், அந்த டயத்துல நான் இந்த அம்ப வந்து நான் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல நான் சேர்த்துடுறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு பிரம்மாவுடைய வாக்கு சத்திய வாக்கு அவருக்கு தெரியும். அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த அம்பை வந்து ரொம்ப பத்திரமா பிரம்மா கையில கொடுத்துடுற. பிரம்மா அதை வாங்கிட்டு போயிடுற. இதை அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அப்படியே அபோட்டம் நடிச்சு போயிடுறான் ராவணன். சரி நம்ம இந்த பக்கம் வரப்படாது அப்படின்னு விட்டோம். அப்போ இது இப்படி ஆயிடுத்து. இதெல்லாம் அதுக்கப்புறம் ரகுவுடைய காலம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அஜன் வந்து, அதுக்கப்புறம் தசரதர் வந்து, அப்புறம் ராமர் வந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடைசி அவனுடைய வாழ்க்கையில, ராமனுடைய வாழ்க்கையில கடைசி கொஞ்ச நாள்தான் ராம தர்ஷனம் அவனுக்கு ஆறுது. ஸோ ராமர் வந்து அங்க போய் யுத்தம் பண்ற டைம் இப்ப வந்துருது. 16 நாள் பகவான் வந்து தனியா ராவணனோட யுத்தம் பண்ற. எத்தனை தலையை வெட்டினாலும் அத்தனை தலையும் வந்துடுறது, எத்தனை கையை வெட்டினாலும் அத்தனை கையும் வந்துடுறது. இப்படி அவனுக்கு வந்துட்டே இருக்கு. இங்க வந்து ராம தர்பார்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கா, ஐயோ என்னடா பண்றது என்னடா பண்றதுன்னு. ஆனா இப்படி அவனும் வந்து ஒரு நாளா அவனுடைய எல்லா போர் வீரர்களும் போறதெல்லாம் பார்த்து பார்த்து ராவணனுக்கு ஒரு பயம் வந்துருக்கும். அப்ப அவன் வந்து உட்காந்து யோசிச்சு, அவனும் தனிமையில யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா இப்ப பண்றது, இது வந்து எங்கேயாவது நம்ம தோது போயிட போறோமோ அப்படிங்கிற இது வரும்போது இப்ப நாரதர் வந்து ஒரு ஸ்பீடப் பண்ணி விட்டுறார். என்ன பண்ற, எந்த ஒரு லீலையா இருந்தாலும் அது டக்குன்னு பகவான் வந்து சீக்கிரமா நடத்தி பார்க்கணும். ஏன்னா 16 நாள்ங்கிறது ரொம்ப லேட்டா போயிடுது நாரதருக்கு. அதனால அவர் என்ன பண்ற, ராவணன்ட்ட வந்து, ராவணா நீ ஏன்பா கவலையா இருக்க, நீ உனக்கு வந்து மறந்து போயிடுத்து, அந்த உன்னை வந்து ராமரால வதம் பண்ண முடியாது, ஏன்னா உன்னை வதம் பண்றதுக்கு ஒரு அம்பு வேணும் இல்லையா, அது ரகுவுடைய அம்பு, அது வந்து பிரம்மாட்டல்னா இருக்கு. ஸோ அது வந்து பிரம்மாட்ட இருக்கிற மட்டும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கு இப்படி உட்காந்து கவலைப்பட்டு இருக்க, நீ தைரியமா வந்து போய் சண்டைய போடு அப்படின்னு. இதுக்குதான் வந்து ஒரு நல்ல பெரியவாளோட ஒரு துணை இருக்கணுங்கிறது ரொம்ப நல்ல டயத்துக்கு கரெக்டா நீங்க ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், உடனே பிரம்மாவை நோக்கி திருப்பி 2வது தபசம் ரொம்ப உக்ரமா பண்றான். ஒரு ஒரு கடைசி காலத்துல ஒரு இது வரும் இல்லையா, எப்படியா வாழணுங்கிற ஒரு வெறி அதோட சேர்ந்து பண்ணவும் பிரம்மா வந்து சரி இவன் திருப்பி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ எதையாவது கொண்டான்னு கேட்பா, அதுக்கு முன்னாடி நிறைய நாளுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு ஏதாவது பண்ணிடுவோன்ட்டு அவர் வந்து என்ன வேணும்பா அப்படின்னு, நீங்க வந்து என்ன வதம் பண்றதுக்காக ஒரு அம்பு வந்து உங்ககிட்ட ரகு மகாராஜா கொடுத்தாரு இல்லையா உங்ககிட்ட, அதை வந்து எனக்கு நீங்க தரணும் அப்படிங்கிற. அப்போ பிரம்மா பாக்குற, சரி வேற வழியில என்ன அவன் தரேன்னு சொல்லிட்டான் வரத்த, அதனால 2வது அவனுடைய அந்த அம்பை அவன் வச்சுட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் பகவான் வந்தாச்சு, இவனுக்கு கடைசி காலம் வந்தாச்சு, சரி இப்போ இந்த அம்புதான் வந்து ஒரு காரணம்னு இந்த அசடு நினைச்சுட்டு இருக்கு, ஆனா அம்பு வேணா காரணமா இருக்கலாம், ஆனா இது பகவானுடைய சித்தம், இவனை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் என்ன பண்ற, சரிப்பா இந்த வச்சுக்கோ இந்த அம்பை அப்படின்ட்டு கொடுத்துடுறாரு. அவர் உடனே என்ன பண்றா, தனக்கு ஏதாவது ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் இல்லையா, இவருக்கு ராவணனுக்கு என்ன வீக்னஸ்னா, இவ்வளவு பெரிய விஜயம் நமக்கு கிடைச்சிருத்தோம், இந்த அம்பை நான் கொண்டு வந்துட்டேன்னு யார்கிட்டயே சொல்லி ஆடும், நேரம் வர மண்டோதரி கிட்ட சொல்லிடுற உளறிட்டுறான், இந்த மாதிரி இந்த அம்பு என் கையில கிடைச்சிருத்தோம், நீ கவலைப்படாத, நீ பதிவிரதா, அதனால வந்து அவளோட பதிவிரத தர்மத்தினால்தான் இத்தனை அழிச்சாட்டி அநியாயம் பண்ணிட்டு அவனுக்கு உயிர் பிச்சை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவன் சொல்றான், இந்த அம்பை நான் வாழ்ந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு, அதனால நான் இந்த அம்பை என்ன பண்ண போறேன், இதோ இந்த தூண் இருக்குல்ல இந்த அந்தப்புறத்துல, இதுக்குள்ள வந்து இதை புலந்து இதுக்குள்ள வச்சு நான் மூடி வச்சிட போறேன், பார்க்கலாம் இந்த அம்பு வந்து எப்படி என்ன கொல்றது அப்படின்ட்டு வச்சிடறான். சோ இந்த இடத்துல இந்த விபீஷணனுக்கு இந்த கதை வந்து அரசல் பரசல தெரியறது. அதாவது அந்த என்ன விபீஷணும் மாயாவி தானே, என்ன நடக்கிறது அங்க ராவணனுடைய இதுலன்னு பார்த்துட்டு இருப்பார். இருந்தாலும் உள்ள அந்தப்புறத்துக்குள்ள எல்லாம் போக மாட்டார். அதனால வெளியில அரசல் பரசல இந்த ராவணன் சொல்றது கேட்டுட்டு இவர் என்ன பண்றது வந்து
ராமர் கிட்ட இங்க சொல்லிடுறேன் இந்த சபையில, இந்த மாதிரி அந்த அம்பு ஒண்ணு இருக்கு, ரகு மகாராஜா வந்து அவனை வதம் பண்றதுக்காக வாங்கின அம்பு பிரம்மாட்ட இருந்தது இத்தனை காலம். அது வந்து இந்த ராவணன்ட்ட இருக்கு. ஆனா ராவணன்ட்ட திருப்பி வந்துருத்துங்கிறது எனக்கு தெரியுமே தவிர அது எந்த இடத்துல அவன் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சுலபமா போயிடும் அப்படின்னு விபீஷன் சொல்லவும் ஹனுமார் என்ன சொல்றாரு, அடாடா இந்த லங்கைக்குள்ளதானே அந்த அம்பு இருக்கு, நீ கவலையை விடு, நான் ஏதோ புறப்பட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து புறப்பட்டு போயிடுறார். சரி, இந்த அந்தப்புறம் ஏரியாதான் பேசி இந்த விஷயம் இவர் கிடைச்சதுங்கிறதுனால நேரா மண்டோதரி கிட்டே போறார் அனுமார். எப்படி போற, ஒரு சின்ன ஒரு பிராமணன், பட்டு பிராமணன், அதாவது சின்னக்குள்ள பிராமணரா வேஷம் போட்டுன்னு போறார். போயிட்டு அவர் சொல்றார், மண்டோதரி வந்து கவலையில அழுதுன்னு இருக்கா, அதாவது ஏதாவது ஆயிட போறதோ நம்ம ஆத்துக்காரா இருக்கா அப்படின்னுட்டு. அவளுக்கு தெரியும் நம்ம ராவணன் வந்து இவ்வளவு பாபின்னா இருந்தாலும் பதிவிரதா அப்படிங்கறதுனால அவளை பொறுத்த வரைக்கும் அவ கணவன் சுவாமி, அதனால அவ வந்து அவ நன்னா இருக்கணும்னு அவ இன்னைக்கு வேண்டிப்பா இல்லையா. அவள் ரொம்ப வருத்தமா இருக்கா. இவர் போறார், போயிட்டு ஜோசியர் மாதிரி அனுமார் சொல்றார் மண்டோதரிட்ட, அம்மா தாயே நீ ஏமா கண் கலங்குற, உன்னோட மாங்கல்யத்துக்கும் உன்னோட குங்குமத்துக்கும் ஒரு குறையும் வராது, ராவணன் வந்து ரொம்ப வருஷம் நன்னா வாழ்வா அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி பாக்குறா. அவரை பார்த்த உடனே எப்படி நீங்க இப்படி சொல்றேன் அப்படின்னு உடனே, ஏமா நீங்க நடந்தாலும் நீ அப்பப்போ மறந்து போயிடுற, அந்த பிரம்மாவுடைய அம்புதானே வந்து அவனை அந்த வதம் பண்ணும், அது அவங்கிட்ட தானே இருக்கு, அவன் கணவர்கிட்ட தானே இருக்கு, அது இருக்கிற மட்டும் அவருக்கு ஒரு குறையும் வராதுன்னு உடனே அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருது. அடாடா இவர் மகா பெரிய ஜோசியரா இருக்காரே, இவருக்கு வந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே, எனக்கும் ராவணன் அவருக்கு மட்டும்தானே தெரியும், இது இவ கரெக்டா சொல்லிட்டானே அப்படின்ட்டு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவ என்ன சொல்றா, அந்த தூண் எந்த தூண்ல ஒளிச்சு வச்சிருக்கானோ அந்த தூணை போய் கட்டிக்கிற, அடாடா இந்த தூணுக்குள்ளதானே வச்சிருக்காரு, இது எனக்கு வந்து ஞாபகம் வராம நான் அழுதுன்னு உட்காந்துருக்கேனே, எங்க ஆத்துக்காரருக்கு ஒண்ணும் ஆகுதுன்னு அனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். அடாடா இதுக்குள்ளதான் இருக்கா, இதோ விட்டேரா பாருன்னு படால்னு மண்டோதரி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அந்த தூணை புழக்கிறார், அந்த அம்பை எடுக்கிறார், நேரா புறப்படுறார், போயிடுறார். போய் ராமர் கிட்டக்க அந்த அம்பை சமர்ப்பணம் பண்ணிடுறார். சமர்ப்பணம் பண்ணின உடனே என்ன ஆறுது, அந்த அம்பாதான் 31 அம்பு விடுறார் பகவான். 30 அம்பு அவனுடைய 10 தலைக்கு 20 கைக்கு விட்டு அந்த அமிர்த கலசத்துக்கு இந்த ரகுவுடைய அம்பு அதை வச்சு விட்டு ராவணனுடைய பிராணம் போறது. சோ இந்த கதைய வந்து யார் சொல்றா, அந்த தப்போதன சுவாமி வந்து சொல்றார் அங்க ராம தர்பார்ல. எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப சொல்ற, இந்த ராவணனை வதம் பண்றதுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு, அதாவது சுக்ரீவனோட மித்திரம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணும் போதும் கஷ்டப்பட்டு சேது பந்தனம் பண்ணினேன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதுல எத்தனை நாள் ஆச்சு, அப்புறம் ராவணனோட 16 நாள் யுத்தம் பண்ணல, ஆனா கடைசியில இந்த ரகுவுடைய ஒரு பானத்தால தானே அந்த காரியம் சாதிச்சது அப்படின்னா, அந்த ரகு சக்கரவர்த்தி எப்படியாப்பட்டவர் அப்படிங்கறத நான் நினைச்சு பார்த்து நான் பூரிப்படைகிறேன். அதனால ரகுவம்சம்ங்கிற பேர்லயே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதனால்தான் நான் வந்து இப்ப சொல்லல. ஆனா ராம வம்சமும் அந்த அந்த பேரும் இருக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததுதான். ஆனாலும் ரகுவுடைய ஒரு பெருமைய வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லவன. அப்ப பகவான் சொல்றா, இது வந்து எல்லாருக்கும் தெரியணும், ரகு மகாராஜாவும் அந்த திலீப மகாராஜாவுடைய பெருமை வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு தான் வந்து இங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. இந்த வம்சத்துக்கு ரகுவம்சம்ங்கிற பேரு தான் என்னைக்கும் நிலைக்கும், அப்படிதான் இருக்கும். அந்த ரகுவம்சத்துல தோன்றின ஒருத்தரா என்னுடைய பேர் வந்து இருக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.